ஃபர்ஸ்ட்ல ரெடி 1 2 3 ஹாய் गाइस ஆக்சுவலி நான் கடை பேரை மறந்துட்டேன். மறுபடி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்தேன். பன்சிக் நினைக்கிறேன். பன்சிகா பிபிம்பப் இல்லை, கடை பேரே மறந்து. இன்னைக்கு ஒரு விழாக்கில் எனக்கு கடை பேரை மறக்கிறதே ஒரு ரிச்சுவலாக இருக்கு. இல்லை, கடை பிபிம்பப் பேர் வந்துட்டு BUNSIK. பிஸ்ஸிக்கா பன்சிகா பன்சிக்கா தோதான். பன்சிக் பைட்ஸ். பன்சிக் பைட்ஸ் கடை பேர். வேறு லெவலில் இருக்குங்க மெனு. லிட்ரலி கொரியன் மெனுனா இதுதான் கொரியன் மெனுவே. அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு 10 பேஜ் இருக்கும். 10, அதுவும் ஐட்டம்ஸ் ரிப்பீட்டே ஆகலை, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மெனு. வேறு லெவலில். அதாவது நான் ஆக்சுவலி மெனு படித்து சிரிச்சிக்கிட்டு இருந்தேன் ஹே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஜாஜாங்மியான் இந்த நூடுல்ஸ் வந்து சின்சானில் வந்து சின்சான் சாப்பிடுவான். சின்சானும் வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருப்பான். அதான் சின்சான் வந்து ஒரு காஃபி ஷாப் போயிருப்பான். அந்த காஃபி ஷாப் ஓனர் வந்து இந்த ஜாஜாங்மியான் சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ சின்சான் கேட்பான், எனக்கு இது வந்து வேணும், நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவர் வந்து சின்சான் சரி சின்ன பையன் கேட்குறாங்க செஞ்சு கொடுப்பாரு. இன்னொருத்தவங்க வருவாங்க, அவனும் சின்சான் சாப்பிட்றதா வேணும். அப்படியே கேட்டு இவர் ஜாஜாங்மியான் நிறைய செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பாரு. அந்த மாதிரி கோல்டு நூடுல்ஸ் இல்லையா ஜாஜாங்மியான்? இல்லை, சூடாக இருக்கிற நூடுல்ஸ் செம்மையாக இருக்கும். ஆனால் அதுதான் இது அந்த மாதிரி பிளாக் கலர், அந்த பிளாக் கலர் ப்ரௌன் பார்பிக்யூ இருக்கா பாரு, அது பிபிக்யூ இருந்துச்சு. ஆனால் அந்த இது இல்லை, லைக் அந்த மேலே வெண்ட் வச்சுட்டு. லிட்ரலி சொல்கிறேன், பக்கா கொரியன் மெனு. நம்ம என்னெல்லாம் சீரியஸில் இதில் அந்த ரீல்ஸில் என்னெல்லாம் கொரியன் பார்த்துருப்போமோ அதெல்லாம் இது இருக்குது. நம்மளாம் கேள்விப்படாத ஐட்டம்ஸும் இருக்குது. பிபிம்பப்பு, இந்த நான் கேள்விப்பட்ட பேர்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ அந்த கிளாஸ் நூடுல்ஸ், அந்த கிளாஸ் நூடுல்ஸ் வந்துருக்கு. வந்தோடனே வந்து இந்த நம்ம கொரியன் கல்ச்சர்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, ரெஸ்டாரண்ட்டில் போனோடனே உங்களுக்கு வந்து கிம்ச்சி பொட்டேட்டோ பேன்கேக்ஸ் வந்து சர்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதை ட்ரை பண்ணுறாங்க, நல்லா இருந்தது. அது ஆக்சுவலி எனக்கு கிம்ச்சினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கிம்ச்சினா உயிர். கிம்ச்சி தனுஷ்னா உயிர், தனுஷ் ரத்தம், தனுஷ் தோல்னு அதுமாதிரி எனக்கு கிம்ச்சினா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஐ திங்க் பொட்டேட்டோ பேன் கேக்ஸ் நினைக்கிறேன். அதெல்லாம் சொன்னல பொட்டேட்டோ பேன் கேக்ஸ், ஐ திங்க் பொட்டேட்டோ பேன் கேக்ஸ் தான். இந்த சோயா சாஸ் கொடுக்குறேன், பட் கிம்ச்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கைஸ், என்னை வந்து கடத்தணுன்னா கிம்ச்சியை காட்டு நீங்கள் கடத்திடலாம். அவ்வளோ பிடிக்கும் கிம்ச்சி. உன்னை எதுக்குறா நான் கடத்தணும் அப்படின்னு அவங்க நினைப்பேன். அவ்வளோ சூப்பராக. ஆக்சுவலி திருப்பி கேட்டால் தருவாங்களா? கன்ஃபார்ம் தருவாங்க. ஆக்சுவலி கைஸ் என்னன்னா, கிம்ச்சி வந்து நம்ம இந்தியன்ஸாக வந்து கிம்ச்சி வந்து அவங்க வீட்டிலே, கொரியன்ஸ் வந்து வீட்டிலே பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த வாங்கும்போது அந்த ஒரு ஸ்மெல் வரும் மாதிரி. அதெல்லாம் டப்பாவை போட்டு திறக்கூடாமல் பண்ணியிருக்காங்க. எப்படி வாங்குறது? இல்லை, அந்த வாங்குறோட நம்ம இந்தியன்ஸ்லாம் கிம்ச்சி அந்த வாங்கும்போது ஒரு ஸ்மெல் வரும். ஏன்னா அவங்க வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஸ்மெல் வந்து இதில் இல்லை. பார்த்தியா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவங்களே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நான் ஆக்சுவலி இதை நோட்டீஸ் பண்ணுறேன். நல்லா அப்படியே என்ன சொல்கிறது, நான் ஒரு நமக்கே தெரியும் இது ஒரு வேளை வீட்டில் செஞ்சுருக்காங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அது வந்து இதில் அப்படியே வருது. இவங்க ரெஸ்டாரண்ட்டு செய்கிறாங்க போல், இது வாங்காமல் செய்கிறாங்க போல். சூப்பராக. அடுத்து செம ஐட்டம்ஸ் வருது. ராமன் தான் சொல்லியிருக்கோம். என்னடா அங்கேயும் போய் திருப்பி ராமன் சொல்கிறீங்க, இவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ட்ரை பண்ணுறக்கா வந்திருக்கோம். ஒரு டேஸ்ட் ட்ரை கொடுப்போம்ல, தெரிஞ்ச டிஷ்ஷே டேஸ்ட் ட்ரை கொடுப்போம்ல, அது மாதிரி டேஸ்ட் ட்ரை கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இல்லை, லிட்ரலி ஆக்சுவலி 2 டிஷ் தான் நாங்கள் டேஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னொரு டிஷ் வந்து புதுசாக விச் இஸ் ஜாஜாங்மியான். புதுசாக நீ சாப்பிட்டது இல்லையா? நானே சாப்பிட்ருக்கேன். நீ அந்த இதில் தானே சாப்பிட்ருக்க, பேக்கெட்டில் தான் சாப்பிட்ருக்கேன். ஆமாம், இவங்க வந்துருச்சு, வந்து விட்டது. இங்கே வந்து அப்படியே ஜொல்லு ஊற்றுது, அந்த மாதிரி இருக்குது. இருங்க, இங்கே ஒரு ஷார்ட்டாக மேண்டேஜாக போட்டு விட்றேன். மேண்டேஜ் நம்பர் மாண்டேஜாக போட்டு விட்றேன். மேன் போடு.
வெளிஜோ கைஸ் லோ ஆங்கிலேருந்து பார்க்குறீங்களா இல்லை இந்த ஆங்கிலேருந்து பார்க்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் எதுவுமே தெரில எது நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. எங்களுக்கு வந்து வியூ வந்து இப்படி வேணும், இல்லை வியூ வந்து கீழேருந்து பார்க்குற மாதிரி வேணும், இல்லை வியூ வந்து இப்படி வேணும். நான் பெரும்பாலான யூடியூபர்ஸ்லாம் பார்க்குறேன் கீழேருந்து சாப்பிட்டா அது வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு போடுறாங்க. ஸோ அதனால் ஆமாம் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்ற மாதிரி போடுறேன். ஓகே கமான். கிம்பப் இதில் டிப் பண்ணலாம். எடுத்து சாப்பிடலாம். வெஜ் கிம்பப் ஆக்சுவலாக வெஜ் சூஷி தான் இது. சூஷி இஸ் கிம்பப் இன் கொரியன். எஸ் ஐ எம் கோயிங் வித் ஹேண்ட்ஸ். ஸோ சோயால டிப் பண்ணியாச்சு. உனக்கு தான் இந்த வீடே பிடிக்காது. ஏங்க இந்த வீடு சொன்னாங்க சீவீடு அடிச்சு விட்டுறதுக்கு எது வீடா அப்படின்ட்டு. எனக்கு அது ஸ்மெல் பிடிக்காது. ஆக்சுவலி நான் வாயில் போட்டேன், அதான் எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிளாஸ்ட் வந்துச்சு. நான் வந்து இப்படி பொறுமையாக மூஞ்சி பார்க்குறேன், செம்மையாக இருக்கே நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு. ஆக்சுவலி வேறு லெவல். நான் வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்குள்ளேயே நான் வந்து பிளைண்ட் ரிவ்யூ என்னது பிளைண்ட் ஸ்கோர் கொடுக்க விரும்பல. கிம்ச்சி கேட்போமா? இன்னும் கொஞ்சம் கிம்ச்சியா? லிட்ரலி அப்படியே ஒரு பாம் மாதிரி இருக்குது வாய்க்கில் போட்டோன்னே அப்படியே ஃப்ளேவர் பிளாஸ்ட் ஆகுது. நல்லா இருக்கு. போயிட்டு ஃப்ரைட் எக் வந்தது. ஏன்னா நான் சொன்னேன் வெஜ் ரேமன், சிக்கன் ரேமன் சொன்னேன் சிக்கன் பீஸ் வரும், இங்கே சில சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ஃப்ரைட் எக் சொல்லியிருக்கேன். ஸோ ரேமனோட ஃப்ரைட் எக் நல்லா போகும். அதனால் எப்போ போல கிம்ச்சி சாப்பிட்றேன். பிளேட்டிங்க்கு இப்போவே 100 மார்க் கொடுத்து எடுக்கிறேன். ரேட்டிங் நான் சும்மா சொல்கிறேன், ரேட்டிங் செம்மையாக பண்ணுறேன் ஃபாஸ்ட்டு. ஆமாம் கைஸ், நானும் மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏன் வந்து நான் மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன்னா, அவங்க இவ்வளோ டிஷ் வந்து அவங்க கொடுக்குறாங்க, ப்ளஸ்ஸு நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த ஒரு அது என்ன வியூ வந்து நம்மலாம் சினிமேட்டிக்காக பார்த்துருப்போம், அந்த வியூவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த இதையும் ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் இஸ் ஹையர், நான் அதை சொல்லி தான் ஆகணும். ஆனால் ஒர்த் ஃபார் தி காஸ்ட் நான் சொல்லுவேன். நம்ம 37 சப்ஸ்கிரைபர்ஸ் எஸ் 37 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி. நம்ம சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு இதுக்கும் சேஸ் பண்ணிக்கலாம். இந்தாங்க 37 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும். அச்சியஸ் அச்சியஸ் அச்சியஸ். அப்படியே ஒரே வேலை. இன்னொரு 10 சாப்பிடலாம் போல இருக்கு. இதுக்கு நான் கொரியன் ரெஸ்டாரண்ட் சாப்பிடல. டாப் 1 சென்னையில் இருக்குது. பெஸ்ட்டு குராக்கு நான் போயிருக்கேன். ஜாப்பனீஸ் இல்லை, அதான் ஜாப்பனீஸ் இல்லை. யூஸ்வலி கொரியன் சைனீஸ் ஜாப்பனீஸ் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். நோ வே, கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாத ப்ளீஸ். சரி சரி வந்துடுறேன், சண்டைக்கு வராங்க எல்லாரும் தனி கட்சி. ஜாஜாங்மியான்னா பிளாக் சாஸ் வச்சு பண்ணுறது தான் ஜாஜாங்மியான், விச் பி லிட்டில் ஸ்வீட்டர். ஏன்னா ஐயோ இங்கே பாருங்க ஜாஜாங்மியான் அப்படியே டெம்ப்ட் ஆயிருவீங்க. ஐயோ செமையாக இருக்கு. நான் சொன்னேன்ல இந்த ஒரு நம்மலாம் பார்த்துட்டு வந்துருப்போம் ஒரு ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி அப்படியே இருக்கும். நான் வாண்டடாக போடுவேன். அவனை எப்படி ரேஞ்ச் வெயிட் பண்ணுவேன். ஆமாம் சூப்பராக செம்மையாக இருக்கா, வேறு லெவலில். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே டேஸ்ட் அப்படியே வாயில் அப்படியே. லிட்ரலி என் வீடு பக்கத்தில் இருக்குது. going to come regularly. ஆக்சுவலி கைஸ் காலேஜ் டேஸில் வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், டாமேன்னு சொல்லிட்டு. டாமன் ஆமாம், ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் டேமன் நல்லா இருந்தது. இப்போ நான் ரீசெண்டாக போனேன், அதுலேயும் நல்லா இருந்தது. நம்ம நைட் போயிருந்தேன் நான். நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்கிறியடா. இல்லை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்காம நல்லது. இப்போ ரீசெண்டாக என்னோட அக்காவோட ஒருத்தவங்களோட போயிருந்தேன், கசின், அவங்களோட போயிருந்தோம். சூப்பராக இருந்தது. டாமின் போய் அடுத்த வாட்டி காட்டுறோம் கைஸ். அடுத்து நாங்கள் என்ன இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இன்ஸ்டாலேயாவது வந்து சொல்லுங்கள்.
அப்படியே நான் அப்படியே தலைக்கு மேலே தூக்கிட்டு இருக்கிற கிம்ச்சி மாசம் வந்து அப்படியே ஜங்க்னு வீடோட நினைக்காதுங்க. கிம்ச்சி வந்து ஹெல்தி, ரொம்ப ஹெல்தி. நம்ம வந்து பொதுவாக வந்து ஊறுகாய் இருக்குல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிட்ணும். ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம கட்டுக்கு ரொம்ப ஹெல்தி. ஸோ அந்த மாதிரி கிம்ச்சியில் அதோட இதுதான். இல்லை என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ணும். இது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணுறேங்க. சரி சீன் போட்டிருக்காங்க வீடியோவில். ஓரளவுக்கு சாப்பிட தெரியும் எனக்கு சாப்ஸ்டிக்ஸில். நான் சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. ஜோஜன் மீன் எடுக்கிறேன். ஆனால் இது ஆல்ரெடி ஸ்பூன்லேயே வழுக்கும், சாப்ஸ்டிக்லேயே இப்போ இந்த பேர் எடுத்துட்டேன். ஹோட்டல் ஓனர் வந்து கையில் சாப்பிட்றேன் அப்படின்னு டேஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க? அவுட் ஆஃப் 5. எக்ஸப்ட் ஜாதகம் வரத்துக்கு நிறைய கொடுக்குறாங்க. ஒரு ரவுண்ட் மேபி காஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5 கம்மி பண்ணலாம். இப்போ 4.5. காஸ்ட்டுக்கு 5 கம்மி பண்ணலாமா? மேபி 0.5. ஓ 0.5 என்னோட சேர்த்தா 4. நீ 4 4ஆ? ஜாதகம் இல்லாமல் ஜாஜன் மீன் இல்லாமல் தான் 4. ஜாஜன் மீன் ஜாஜன் மீன் இல்லாமல் 5. ஜாஜன் மீனோட 4. காஸ்ட்டு நான் சொன்னேன் காஸ்ட்டுக்கு ஒரு ரீசன். அவங்க அந்த ரீசன், அந்த காஸ்ட்டுக்கு அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னா நம்ம பண்ணுறோம். ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா இல்லை சொல்லிட்டேன். இப்போ சாப்பாட்டு வீட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எப்படி நமக்கு தெரியாது. ஆமாம். ஐயோ மகனே அதை பற்றி மறந்து எல்லா வெளியில அதை மட்டும் அப்படியே மேண்டேட்டரியாக வந்துடணும். ஐயோ மகனே அதை பற்றி மறந்துட்டேன். ஹர்ஷத் சொல்லுவார்ல, ஆஹா அண்ணே, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நானும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அபி ஒருத்தர் தான், நானும் அதை அடிக்கடி சொல்லிப்பேன். அபிஷேக் அடுத்தடி கூட்டிகிட்டு ஆஹா அண்ணே அப்படின்னு. சார் ஒரே பிஸி, ஒரு வேலைக்கு போகிறாரு சார், ஒரே பிஸி. இவன் சொல்லி அவனும் வருவான். அப்போ அதுக்கு நானே இது அவருக்கு 19+ வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி நாங்கள் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு இது வரும், போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி பார்ப்பீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன வேணும், எது வேணும், அதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோம் எல்லாம் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் யூ வுட் நோ. இருக்கவங்க யாருன்னா ஃபேமிலி அவங்க சொல்கிறாங்க, ஆனால் தே ஆர் சேயிங் ஒன்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ். நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. நாங்கள் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும், என்ன மாற்றிக்கணும்னு தேர்ட் பர்சன் ஆகிய உங்களுக்கு தான் தெரியும். அவர் 37 பீப்புள் உங்களை தான் சொல்கிறேன். அந்த 37லேயே 5 ஃபேமிலி மெம்பர்ஸு, என் ஃபேமிலி உன் ஃபேமிலி சேர்த்து. என் அக்கௌண்ட் எத்தனை தெரியுமா? ஓகே காய்ஸ், இந்த கடையோட ரிவ்யூ நாங்கள் சொல்லிட்டோம். இத்துடன் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நான் கமல் சார். எங்களுக்கு வணக்கம். 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 பீச்சங்கிட்ட வணக்கம் வைக்கிறாங்க. அப்போ என்ன அப்படி வைக்கூடாதா? அதுவும் சாப்பாட்டுக்கு இதை லூஸ் இதுதான் பீச்சங்கி. நான் சும்மா சொல்கிறேன். வணக்கம்.